Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. கூடலூர் தொகுதியே குலுங்கும் அளவிற்கு புரட்சி தமிழருக்கு வரவேற்பு அளித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். ஏழை எளிய மக்களுக்கு நவீன அறுவை சிகிச்சை வசதி கிடைப்பதற்காக அதிமுக ஆட்சியின் போது தனது நேரடி பார்வையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். தற்போது திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்களை திமுக அரசு நியமிக்காமல் ஏழை எளிய மக்கள் முறையாக சிகிச்சை பெற முடியாத அவல நிலை நிலவுவதாக புரட்சி தமிழர் வேதனை. தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், இந்த மருத்துவமனை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில முழுமையா செயல்படுத்தல. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க. போதிய டாக்டர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி பயில்பவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி உயர்கல்வி பயில்வதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தந்த கட்சி அதிமுக. ஸ்டாலின் மாடல் அரசு 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு. 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை 10 ஆண்டு காலத்திலே கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு, அண்ணா திமுக அரசு என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம். அதிமுக திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதில் ரோல் மாடல் அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியையும் உதயநிதி தனது அப்பாவையும் மாறி மாறி புகழ்ந்து பேசிக் கொள்வதாக புரட்சி தமிழர் காட்டம். கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஆனால் திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை ஒழிய அவர்களாக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை 4 ஆண்டுகால ஆட்சியிலே. ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டப்படுவதை அனுமதிக்க கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என புரட்சி தமிழர் வலியுறுத்தல். இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள தெருமுனை பிரச்சாரத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் நள்ளிரவில் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு.
கருத்தியல் ரீதியாக அதிமுகவை எதிர்கொள்ள முடியாமல் அநாகரிக அராஜக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையும் நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் தமிழகத்தில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இலவச சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 32,000 மருத்துவமனைகளில் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்படும் இத்திட்டத்தில் சுமார் 6.5 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாக அறிவிப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்த பலன்கள் நுகர்வோருக்கு வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டி பலன்கள் முழுமையாக சென்றடையவில்லை என புகார்கள் எழுந்த நிலையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை எச்சரிக்கை. பிரதமர் மோடியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் இலவச சமையல் கேஸ் இணைப்புகள் வழங்க மத்திய அரசு முடிவு. இது ஏழை மகளிரின் உடல் நலத்தையும் நேரத்தையும் காக்கும் எனவும், இந்த தீபாவளி பரிசுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி எனவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு. சென்னையில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. 10 வாக்குச்சாவடிகளில் மட்டும் 507 இறந்தவர்களின் பெயர்கள் இருப்பதாகவும், உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு ஒரு இந்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ சென்னை மாநகராட்சி நடத்தினா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த பட்டியல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க செய்யலைன்னா கோர்ட்டுக்கு பொறுத்தவரை வேறு வழி இல்லை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியையின் தாய் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் 12 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தச்சு தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது புகார் அளித்து 4 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்குள்ளான 15 வயது சிறுமி பூச்சு மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயற்சி. தங்களை மட்டும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் அழைக்கழிப்பதாகவும், வழக்கை வாபஸ் பெறும்படி தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் வருவதாகவும் சிறுமியின் தாயார் வேதனை. அப்போ என் பொண்ணுங்கள் அங்கே பால் எடுக்க போகிறப்ப ரமேஷ் என்பவர் தனியாக போகிற பொண்ணுங்க கிட்ட சில பாலியல் தொந்தரவு கொடுத்ததுனால என் பொண்ணுங்க அதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை சிசிடிவி கேமராவை செக் பண்ணி ஆராய்ஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இது வரைக்குமே கைது பண்ணலை. ஏன் கைது பண்ணலைன்னு எங்களுக்கு நாங்கள் பல நாள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களை வரவழைச்சிட்டு தேவையில்லாத கேள்விகள் எங்களை கேட்குறாங்களே தவிர அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண்கள், சிறுமிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நீடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் சமூக வலைதளம் மூலம் பழகி 13 மற்றும் 14 வயது சகோதரர்களிடம் நெருங்கி பழகி புகைப்படம், வீடியோக்களை வைத்து மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஏசி மெக்கானிக் உட்பட 2 போக்சோவில் பிடிபட்டனர். மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் அப்பா என வெற்று விளம்பரம் தேடும் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து எந்த பயனும் இல்லை என மக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு ஓராண்டு தடை விதித்து விற்பனை இல்லை என்பதை குறிக்க கடைகளில் பலகை வைக்க உத்தரவிட்ட உணவு பாதுகாப்புத்துறை.
ஸ்டாலின் ஆட்சியில் இந்த நடைமுறை பயனற்று போதைப் பொருட்கள் விற்பனை தரிகட்டு ஓடுவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சாவுடன் கோழி வியாபாரி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் புழக்கத்தில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையை முற்றிலும் தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறல். ஆந்திராவில் இருந்து 176 கிலோ கஞ்சா கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் முறையான நடவடிக்கை இல்லாதது மற்றும் காவல்துறை திறமையின்மை காரணமாக போதை மாஃபியா தமிழ்நாட்டில் வேரூன்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளேரி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்ற 2 பெண்கள் தப்பி ஓட்டம். 96 மதுபாட்டில்கள், 2 சக்கர வாகனம் பிடிபட்ட நிலையில் காவல்துறையின் அலட்சிய போக்கே கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரிப்பதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகர் மற்றும் தரமணி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் செயல் இழந்துள்ளதால் வெளிமாநில நபர்களும் எவ்வித அச்சமும் இன்றி தமிழகத்தில் போதை விற்பனையில் ஈடுபடும் அவலம். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி வியாசர்வாடி அருகே போலீசார் வாகனத்துக்குள் கஞ்சா பொட்டலங்களை வீசியவர்களில் ஏற்கனவே 3 பேர் பிடிபட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பர போட்டோ ஷூட்களில் ஈடுபடுவதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பணவடை பகுதியில் உள்ள வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த 27 வயது இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா பழக்கம் அதிகமானதால் சென்னைக்கு வேலைக்காக வந்த இளைஞர் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானதாக விசாரணையில் தகவல். திண்டுக்கல் நாகல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்கு இதுவே சாட்சி என்பது போல் அரங்கேறியுள்ள கொலையால் பொதுமக்கள் அச்சம். ஏழைகளின் உயிர் நாடியான ரேஷன் அரிசியை அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி விற்று பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கும் கொள்ளை கும்பலை தடுக்க நடவடிக்கை எடுக்க முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டு இந்தியாவிற்கே ரோல் மாடல் அரசு என வசனம் பேசும் ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக சொகுசு காரில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1000 கிலோ ரேஷன் அரிசி சிக்கிய நிலையில் பொதுமக்கள் சாடல். சென்னையில் நாளுக்கு நாள் கத்தியை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளை அதிகரித்து விட்டதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சப்படும் ஆவார். சென்னை புழலில் நள்ளிரவில் லாரி ஓட்டுநரை அரிவாளை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்ற 3 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் இதுதான் ஸ்டாலின் சொல்லும் ரோல் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. குற்றவாளிக்கு துணை போவதையே முழுநேர கொள்கையாக கொண்டு திமுக செயல்படுவதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் தடுத்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பேருந்தில் சென்ற பள்ளி மாணவிகள் மீது ஸ்ப்ரே அடித்து அட்டூழியம் செய்த கஞ்சா போதை கும்பலை பொதுமக்கள் பிடித்து கொடுத்தும் திமுகவினரின் அழுத்தத்தால் வழக்கு பதியப்படாத அவலம். சென்னை தேனாம்பேட்டை அருகே இளைஞர்கள் 3 பேரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததோடு 4 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற கும்பல். அராஜக மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகள் துணிகரத்துடன் குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கீழ்வெளி வளத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தீயசக்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பெருமாள் பக்தர்களையும் ஆண்களையும் இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிர்ப்பு.
ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் டாஸ்மாகிற்கு செல்வார்கள் எனவும் நாமம் போட்டுக்கொண்டு வந்தவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதற்கு மக்கள் கண்டனம். எப்பவுமே ஆளுங்களுக்கு முதலமைச்சர் என்ன நினைக்கிறேன்னா 1000 ரூபாய் ஏன் ஆம்பளைட்ட கொடுக்க கூடாதா? ஏன் அவங்க கிட்ட கொடுத்தாரு? ஏன் வேலைக்கு ஆம்பளை விட கூடாதா? ஏன் நம்ம பெண்களை விடுறாரு? மகராஜன் எடுத்துக்கின்னு போயிடுவாங்க. எங்க 12 மணிக்கு எப்படா கடை தருவாங்க? அண்ணன் கடை தரணும் போயிடுவாருன்னா உங்ககிட்ட கொடுக்காத. ஏன் கொடுக்க மாட்டா? வெங்கட்ரமணன் கோவிந்தா கோவிந்தான்னு பொட்டாசி மாசம் நாம் போட்டுருக்கீங்களா? யாரோ ஒரு பாத்திரம் 2 பேர் நாம் போட்டுருந்தேன். ஆந்திராவில் தராங்களா காலை உணவு? தரல. 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அறிமுகமான அம்மா குடிநீர் திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து மீண்டும் தொடங்கும் திமுக அரசு. புதிய சிந்தனை இல்லாமல் பழைய திட்டத்தை காப்பியடித்து மக்களை ஏமாற்றும் விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குடிமக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் நிலை தொடர்கதையாகும் அவலம். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் முடிவு. பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்காக எதையும் செய்யாமல் வெற்று விளம்பரம் செய்வதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக உள்ள விடியா திமுக அரசு செவிலியர்கள் கண்டனம். ஈரோடு மாவட்டம் வேலம்பட்டி மலை கிராமத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் ஊதியம் தொடர்பான பிரச்சினை காரணமாக தற்காலிக சமையலர் வராததால் 15 நாட்களாக சத்துணவு இன்றி தவிக்கும் மாணவ மாணவியர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை செயல்பாடற்று கிடப்பதால் பள்ளி குழந்தைகள் பட்டினி கிடக்கும் அவலம். GST 2.0 சீர்திருத்தத்தால் பாட்டில்கள், மூடிகள், லேபிள்கள் உள்ளிட்ட பேக்கேஜிங் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகளுக்கு 18% வரி விதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தி செலவு உயர வாய்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 4787 கடைகளில் விற்கப்படும் 551 மது பிராண்டுகளின் சில்லறை விற்பனை உயர்த்த ஆலோசனை. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வதற்கான கெடு வரும் 30ஆம் தேதி நிறைவு பெறவுள்ள நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கும் ஸ்டாலின் அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதாக ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஏமாற்றும் மாடல் அரசு விளம்பரத்திற்காக குழு அமைத்துவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்திற்கு சென்று விட்டதாக அரசு ஊழியர்கள் கண்டனம். தமிழகத்தில் உயிர்காக்கும் இரத்த தானத்தில் கூட மோசடி நடைபெற்றுள்ள சம்பவம் மருத்துவத்துறையில் ஸ்டாலின் அரசு பெரும் தோல்வி அடைந்திருப்பதற்கு மற்றொரு சான்று. தருமபுரி மாவட்டத்தில் செயல்படும் மீனா இரத்த வங்கியில் கலப்பட ரத்தம் வழங்கப்பட்டதாக தனியார் மருத்துவர்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அளித்த புகாரில் விதிமீறல் உறுதியாகியுள்ளது. சுகாதாரத்துறை மீதான மக்கள் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே திறக்கப்பட்ட 3 மாதங்களில் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சம். திறனற்ற ஸ்டாலின் அரசு மேம்பாலம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்தாமல் ஊழல் செய்ததால் தரமற்ற மேம்பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் காலை 9:50 மணி வரை திறக்கப்படாததாலும் ஆசிரியர்கள் வராததாலும் மாணவர்கள் அவதி. அரசு பள்ளி ஆசிரியர்கள் முறையாக பள்ளிக்கு வருகிறார்களா உள்ளிட்டவற்றை விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை கண்காணிப்பது இல்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. அரியலூர் ஆண்டிமடம் அருகே நாகம்பந்தல் அரசு பள்ளியில் மரக்கிளை முறிந்து விழுந்து காயமடைந்த மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் பள்ளி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தாமல் அலட்சிய போக்கில் உள்ள விடிய அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ₹37,84,00,000 மட்டுமே மொத்த சொத்தாக வைத்துள்ள தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் சங்கம் வங்கிகளிடம் 10,000 கோடி கடன் கேட்பதால் பெரும் சர்ச்சை. கடந்த 4.5 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியதுடன் கடன் வாங்க போதிய தகுதியில்லாத நிறுவனத்தை கடன் வாங்க அனுமதிப்பது சட்டவிரோதம் மற்றும் நிதி ஒழுங்கின்மையின் வெளிப்பாடு என வல்லுநர்கள் விமர்சனம்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சட்டவிரோத மது விற்பனையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முதல் நாளில் அம்பாள் துர்க்கையம்மன் திருக்கோலத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா. திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று தரிசனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலம். சுமார் 3000 பொம்மைகளை கொண்டு 21 அடி உயரத்தில் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஊஞ்சல் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் அம்பாளை கண்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நவராத்திரி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஆன்மீக மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமான பொம்மைகளுடன் வீடுகளில் கொலு வைத்து பொதுமக்கள் வழிபாடு. உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து பரிசு பொருட்கள் வழங்கி கொண்டாட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் இன்று விலை குறைந்ததால் நகை பிரியர்கள் உற்சாகம். புதிய உச்சம் தொட்ட வெள்ளி விலை. வெள்ளி விலை கிராமுக்கு 150 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 1000 ரூபாயும் உயர்ந்து 1,50,000 விற்பனை. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இந்த செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிவகங்கையில் திமுக நகராட்சி தலைவரிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கும் ரவுடி கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் திமுகவினருக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் அடையாளம் தெரியாத வகையில் முகமூடி அணிந்த 2 இளைஞர்கள் கோவில் உண்டியலை உடைத்து திருடியதோடு மளிகை கடை, துணிக்கடை உள்ளிட்ட 7 இடங்களில் அடுத்தடுத்து கொள்ளையடித்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஸ்டாலினை பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான உரிமம் கோரி நலவாரியம் மூலமாக பதிவு செய்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அனுமதி கிடைக்காததால் ஆத்திரம். சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளி மைதானத்தை மேம்பால பணிக்காக விடிய அரசு நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பதை எதிர்த்து மாணவர்கள் சாலை மறியல். பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பள்ளி மாணவர்கள் கூட வீதியில் இறங்கி போராடும் அவல நிலைக்கு தள்ளிய திமுக அரசுக்கு பெற்றோர் கண்டனம். வேலூர் மாவட்டம் வரதலம்பட்டு கிராமத்தில் கடந்த மாதம் 8ஆம் தேதி நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த 45 வயது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்காமல் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சையும் அளிக்காமல் இருப்பதால் மக்கள் அச்சம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டுறவு சார்பில் 16 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஊழியர்களின் கோரிக்கைகளை கண்டும் காணாமல் அலட்சியம் காட்டும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 10 நாட்களாக அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத அவலம். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விவசாய விரோத போக்குடன் செயல்படுவதால் 500 ஏக்கர் நெல் மழையில் நனைந்து அழியும் அபாயம். இப்போ வெயில் அடிக்கிறப்ப நாங்கள் ஒரு வாரமாக அறுவடை பண்ணி செஞ்சு டிபிஎஸ்சில் கொண்டு வந்து ஒரு வாரமாக நெல் கொட்டி இருக்குது. இதை இப்போ 3 நாளாக அடிக்கிற வெயிலில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவினங்களை கொடுத்து ஆட்களை வச்சு நெல்லை காய வச்சுட்டு இருக்கிறோம். இந்த சென்டரில் வந்து சாக்குகேட் வந்துடுச்சு, அதோட மிஷின் வந்துடுச்சு, நெல் தூத்துற மிஷின் வந்துடுச்சு. ஆனால் அதிகாரி மட்டும் வரல. கேட்டால் டிஎம் ஆஃபீஸில் போட்டு கேட்டோம்னா ஒரு வாரமாக நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்தாலும் சொல்லி அலக்களிக்கிறாங்களே தவிர அதுக்கான பதிலே சரியான இல்லை. காவிரி ஆற்று நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் மணலில் புதைந்தவாறு விவசாயிகள் நூதன போராட்டம். விவசாயத்தை அழிக்கும் முனைப்பில் விடியா மாடல் ஸ்டாலின் அரசு செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஐயா எலெக்ஷனில் என்ன கொடுத்தாரு? விவசாயிக்கு சொன்னதில் ஏதாவது செஞ்சுருக்காரு? அதை வள்ளியும் எங்களை காவிரி ஆற்றுக்குள்ளேயே குழி வெட்டி எங்களை புதைச்சி கொண்டு விடுங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி காவிரி ஆற்றுக்குள்ளே கழுத்து வள்ளி மண்ணில் உட்காந்துருக்கோம். இதை விட்டு எழுந்துச்சு வரவே மாட்டோம். முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கலான்னு நேரு ஐயாக்கிட்ட போய் கொடுத்தா அவர் பார்க்கவே விடமாட்டேங்கிறாரு. அதனால் நேரு ஐயா இங்கே வந்து எங்களை பார்க்குற வள்ளி இதை வந்து 10 நாளானாலும் இதை எஞ்சி போக மாட்டோம், இங்கேயே இருப்போம். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் 2026 ஜனவரியில் நடைபெறும் CA தேர்வு அட்டவணையை வெளியிட்டது. அடிப்படை, இடைநிலை, இறுதிநிலை தேர்வுகளுக்கு நவம்பர் 3 முதல் 16ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து உயிரிழந்தவரின் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல். விபத்து வழக்குகளில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கில் இருக்கும் விடிய அரசின் ஏவல் துறைக்கு வலுக்கும் கண்டனங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விரிவடைந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாலை நேர தர்ணா போராட்டம். போராட்டத்தில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வலையங்குளம் பகுதியில் புதிதாக போடப்படும் சாலையை அகலப்படுத்த கோரி நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல் போராட்டம்.
குறுகலாக போடப்படும் சாலையால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும் மக்களின் பயன்பாட்டை உணராமல் கடமைக்கென விடிய அரசின் அதிகாரிகள் சாலை அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். கோடியக்கரையில் வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்வதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றச்சாட்டு.